வெல்கம் பேக் மக்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 47th எபிசோட் ஆஃப் குட்டி ஸ்டோரி. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாட்காஸ்ட்டை கேட்கவா இருந்தா என்னுடைய பழைய எபிசோட்ஸும் செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் ஆர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு அரசருக்கு 3 பசங்க இருக்காங்க. இந்திரன், சந்திரன் அண்ட் சுந்தரன். இவங்க 3 பேருக்கும் வீரம், புத்திசாலித்தனம், உதவும் குணம்னு எல்லாத்துலயுமே சிறந்து விளங்குறாங்க. இவங்கள யார் அடுத்த அரசர் அமர வைக்கணும்னு ராஜாவுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. அடுத்த அரசரை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பை கடவுள்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி அரசர் அவங்க 3 பேர்த்துமே 3 செடி விதைகளை கொடுக்கறாரு. இதை அவங்க பராமரிச்சு 2 வாரம் கழிச்சு தன்னை மீட் பண்ணும்படி அரசர் கட்டளையிடுறாரு. 2 வாரம் கழிச்சு 3 பேருமே அவங்களுடைய பாட், அதாவது செடி வச்சிருக்கக்கூடிய பூந்தொட்டியை கொண்டு வராங்க. அதுல இந்திரன் அண்ட் சந்திரனோட பாட்ல ஒரு பூச்செடி முளைச்சு அதுல ஒரு பூவும் பூத்திருக்கு. ஆனா சுந்தரனோட பாட்ல செடி வளரவே இல்லை. ஒரு செடியை கூட ஒழுங்கா வளர்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேருமே சுந்தரனை கிண்டல் பண்றாங்க. அரசர் இவங்க 3 பேர்த்தோட பாட்டையும் பார்த்துட்டு சுந்தரன் தான் அடுத்து இந்த நாட்டுக்கான அரசர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்ட மற்ற 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ அரசர் சொல்றாரு, நான் கொடுத்தது இருந்த செடியோட விதைகள். இந்த விதை மூலமா எந்த ஒரு செடியும் வளராது. ஒரு அரசன் என்பவன் எப்பொழுதுமே தன்னுடைய நாட்டு மக்களுக்கு உண்மையா இருக்கணும். அதுதான் தலையாய கடமை. அந்த குணம் சுந்தரன்ட்ட இருக்கு. சுந்தரன் தான் அடுத்து இந்த நாட்டுக்கான அரசர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உண்மையா இருக்கிறதுனால சில விஷயம் நம்மளை விட்டு போகலாம். ஆனா உண்மையா இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ரிவார்ட் எப்பொழுதுமே பெருசா தான் இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. Courage is being true to yourself. True to sense of integrity. நாம் ஒரு தப்பு பண்ணிட்டோம், அது யாருக்குமே தெரியாது, நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அது நமக்கு தெரியும், நம்மளுடைய உணர்வு அதை குத்தி குத்தி காட்டிக்கிட்டே இருக்கும். அந்த வெளியே எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. As long as you are being true to yourself, you will always find happiness. சிம்பிளா சொல்லணும்னா, you will find happiness only if you're true to yourself. நம்ம உண்மையா இருந்தாதான் நமக்கான உண்மையான ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்கும். எனக்கு பிடிச்ச ஒரு கோட் இருக்கு, ரொம்ப சிம்பிளா பெஸ்டா சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, we born to be true, not to be perfect. நான் பெர்ஃபெக்டா இருக்கேனா இல்லையான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிறது, அதை பத்தி யோசிக்கிறதெல்லாம் விட நம்ம ட்ரூவா இருக்கிறோமா, நான் ட்ரூவா இருக்கேன், ஐ எம் so happy அப்படின்னு நினைச்சாவே போதும். வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை ஈஸியாக சம்பாதிக்கலாம். இன்னைக்கான எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா satishpodcast@gmail.com என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஜிமெயில் ஐடிக்கு உங்களோட ஃபீட்பேக்கை அனுப்புங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வெட்னஸ்டே நான் உங்களை மீட் பண்றேன். until then bye from சதீஷ் வெங்கடாச்சலம்.